नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिनिति नामिने। नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशोदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिरुनष्टिकी। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। நம்ம ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது காண்டம் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் முதலாவது காண்டத்தில் 17வது அத்தியாயம் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 17வது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகங்கள் வரைக்கும் நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 17வது அத்தியாயம் எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா, கலி பெற்ற தண்டனையும் பரிசும். அதாவது கலிபுருஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைஞ்சிட்டார். துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. கிருஷ்ணர் மறைஞ்ச காரணத்தினால் கலியுகம் தூங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்ட காரணத்தினால் கலிபுருஷன், இந்த கலியுகத்திற்கு அதிபதியான கலிபுருஷன் நாட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணான். அப்போது அவன் இந்த பரீட்சித் மகாராஜா, அதாவது யுதிஷ்டிரருடைய தலைமையில் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. பஞ்சபாண்டவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே அவங்களும் இந்த ஆட்சி விட்டுட்டு துறவரம் ஏற்க வேண்டிய மனநிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போது அவங்களுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாரிசு பரீட்சித் மகாராஜன், அவர்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சாங்க. அவர் செவனே ஆட்சியை பண்ணுறார். அப்போது இந்த ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும், அதாவது கலிபுருஷன் கலியுகத்தினுடைய அந்த ஆதிக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக யுதிஷ்டிர மகாராஜன், அதாவது அவர் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த அந்த வழியில் வந்த பரீட்சித் மகாராஜன் ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு கலிபுருஷன் நாட்டிற்குள் நுழைந்தான். பரீட்சித் மகாராஜா பல இடங்களுக்கு அவர் ஒரு உலா மாதிரி போய் நாட்டில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்காங்களா, மக்கள் எல்லாரும் தர்மத்தை நல்ல முறையில் அவர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படின்னு அவர் அதை கவனிக்க செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த கலிபுருஷன் ஒரு அரசனுடைய வேஷத்தில் ஒரு எருது, ஒற்றை கால் நிற்கக்கூடிய எருது, 3 கால்கள் இல்லை, ஒற்றை கால் நிற்கக்கூடிய எருதையும், அது தர்மதேவதையோடைய பிரதிநிதியாக இருக்குது. இன்னொன்று பூமி தாயோடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பசு, ரெண்டுத்தையும் பயங்கரமாக துன்புறுத்தி கொண்டிருந்தால் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நம்ம இதை துவங்குறதுக்கு முன்னாடி தெரியணுன்றதுக்காக. ஸோ அப்போது கலிபுருஷன் அங்கே வந்தார். அதை பார்த்த உடனே இவன் அரசன் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். ஏன்னா அநீதியை இழக்கக்கூடியவன் அரசனாக இருக்கக்கூடிய, அதே ஒரு போலி வேஷத்தில் இருக்கக்கூடிய அரசனின் வேஷத்தில் இருக்கக்கூடிய அதர்மம் என்பதை புரிந்து கொண்டார். தன்னுடைய அம்பை எடுத்தார், வில்லை எடுத்தார், அம்பு வைத்து குறிபார்த்து விட்டார். இப்போ குறிபார்த்த உடனே சரணாகதி அடைகிறான். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சரணாகதி அடைகிறான். இப்போ சரணாகதி அடைந்த ஒருத்தனை கொல்லக்கூடாது என்பது ஒரு அரசர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒரு கடமை. அதனால் அவர் சரணாகதி அடைந்தவனை கொல்லலை. ஆனால் அதே சமயம் அதர்மத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த கலிபுருஷனை தன்னுடைய நாட்டில் யாகங்கள் இயற்றக்கூடிய, நல்ல சான்றோர்கள் வாழக்கூடிய, தர்மங்கள் தலைத்திருக்கக்கூடிய, வேத கொள்கைகள் கடைபிடிக்கக்கூடிய இடத்தில் வாழ்வதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. ஏன் அப்படின்னா, ரொம்ப அழகாக 32 ஸ்லோகத்தில் பார்த்தோம். இந்த அதர்மத்தோடைய அதிபதியான கலிபுருஷனை நீங்கள் மனித தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா 2 சொல்லப்படுது. 2 விஷயங்கள் பாகவதத்தில். ஒன்று, இது போன்ற அதர்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா அதர்மத்தை செய்யக்கூடியவன், அதர்மத்திற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன். ஒரு அதர்மம் செய்வதற்கு அவனே ஒரு காவலாளியாக நிற்கிறான். அதர்மத்திற்கு பாதுகாவலாக இருக்கக்கூடியவன், அதர்மத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். அவனை நீங்கள் ஒரு தெய்வமாக,
அப்படின்னா என்னென்னா, அவனை போற்றி புகழ்ந்தீர்களே ஆனால், அவனை வழிபட்டீர்களே ஆனால், அவனை வந்து இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆளாக நீங்கள் மதித்து அவனை புகழ்ந்து பேசுவார்களே ஆனால், ஆக மொத்தத்தில் ஒரு மனித தெய்வமாக அவனை நீங்கள் வழிபட்டிக்கணும். யார் அதர்மத்திற்கு துணை போகின்றானோ, யார் அதர்மத்தை பாதுகாக்கின்றானோ, யார் அதர்மத்தை செய்கின்றானோ, யார் அதர்மத்திற்கு பிரதிநிதியாக இருக்கின்றானோ அவனை. இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, அவனை நீங்கள் தலைமை நிர்வாகியாக அமைத்தீர்களே ஆனால், 2 விஷயம். ஒன்று மனித தெய்வம் வழிபட்டா, இன்னொன்று தலைமை நிர்வாகி. நாட்டை ஆள்வதற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தை ஆள்வதற்கோ ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவனை தலைமை தாங்க செய்தீர்களே ஆனால் என்னெல்லாம் நாட்டில் ஏற்படும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது அப்படின்னா, பேராசை மக்களுக்கு பேராசை ஏற்படும். இன்னொருத்தனுடைய சொத்தை அனுபவிக்கணும்னு தோணும். திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை, இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அடுத்து நேர்மையின்மை, உண்மையே இருக்காது. அவனோட நாக்கில் உண்மையே இருக்காது, செயலில் உண்மையே இருக்காது. அவனை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. அவன் சொல்வது உண்மையாக இருக்காது, நேர்மையின்மை இருக்காது. அடுத்து கொள்ளை அப்படின்னா என்ன? மற்றவர்களுடைய பொருளை ஆக்கிரமிப்பான், மற்றவர்களுடைய இடங்களை அவன் ஆக்கிரமித்துக் கொள்வான், அநீதியின் முறையில் கொள்ளையடிப்பான். அடுத்து அநாகரீகம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை முறையில், அதாவது ஒருத்தனை சொல்லலை, இந்த மாதிரி ஒருத்தனுடைய தலைமையில் வாழ்ந்தால் மக்களுடைய நிலையை சொல்கிறார். மக்கள் அநாகரிகமாக நடந்து கொள்வார்கள். அதாவது ஒரு காலகட்டத்தில் குடிப்பழக்கம் உள்ளவர்களை பார்த்தா குடிகாரன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ போதை வஸ்துக்கள் எல்லாம் கேட்டாலே பயப்படக்கூடிய போதை வஸ்து, அதை பயன்படுத்துகிறானா அவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் அநாகரிகம் வளர்வதற்கான ஒரு சூழல். அடுத்து நம்பிக்கை துரோகம். ஒரு பெற்றோர்களுக்கு மகன் உண்மையானவனாக இருக்க மாட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். நண்பர்களுக்குள் நம்பிக்கை துரோகம் இருக்கும். பங்காளிகளுக்குள் நம்பிக்கை துரோகம் இருக்கும். குரு சிஷ்யன் குருவிற்கு நம்பிக்கை துரோகம் செய்வான். தலைவன் தொண்டனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வான், தொண்டன் தலைவனுக்கு. இப்படி நம்பிக்கை துரோகம் பெருக்கெடுக்கும். அடுத்து துரதிருஷ்டம் உண்டாகும். அப்படின்னா பகவானை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. நீ இந்த உடல் இல்லை, ஆத்மா, நான் இந்த உடலை நினைப்பதன் காரணத்தால் தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது நாட்டில். ஆனால் நீ உடல் இல்லை, ஆன்மா. இந்த ஆன்மா என்பது பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஒரு அங்க உறுப்பு, பார்ட் அண்ட் பார்சல்ன்ற விஷயத்தை கேட்கறதுக்கான அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. துரதிருஷ்டமாக பௌதிக வாழ்க்கையை பற்றி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அடுத்து என்ன? வறுமை. இப்படி நடக்கிறதுனால வறுமை ஏற்படும். இல்லையே நாமெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், வறுமையே இல்லைன்னா வறுமை எங்கே இருக்குது? நமக்கு நிம்மதி இல்லை. வறுமை எங்கே இருக்குது? நம்மளுடைய உறக்கத்தில் இருக்குது. தூங்க முடியல, சரியான நேரத்தில் படுத்து சரியான நேரத்தில் எழுந்துக்க முடியல. சின்ன வயசுலேயே பிபி, உடல் ஆரோக்கியத்திற்கு வறுமை. இப்படி வறுமைனா வெறும் பணம் சாப்பாடு மட்டும் இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவன் மாசமானா 0 பேலன்ஸில் வரான். நாளைக்கு வேலை இல்லைன்னா அவன் வாழ்க்கை அவ்வளோதான். அப்படி தான் இருக்க சூழ்நிலை. அந்த வறுமை, இப்படி எல்லா விதமான வறுமை. அடுத்து சண்டை சச்சரவுகள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்குள் சண்டை. நம்ம நாட்டுக்கெலாம் போக வேண்டாம், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கெலாம் போக வேண்டாம், சொந்த பந்தத்துக்குள் எவ்வளோ பிரச்சனை. ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலத்திற்கு சொந்தமாக 4 பிள்ளைகளோ அல்லது தங்கைகளோ அக்காக்களோ இருந்தால் அவ்வளவு சண்டை சச்சரவுகள் வருகிறது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வருகிறது, நண்பர்களுக்கு வருகிறது, பெற்றோர்களுக்கு வருகிறது. இப்படி சண்டைகள் நிறைந்திருக்கிறது. தற்பெருமை, தன்னை பற்றி சுய விமர்சனம், தன்னை யாராவது புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். நாம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுக்கு உடனே ஒரு பெருமை நம்மளை 4 பேர் புகழ்ந்து பாராட்டும். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும். பேராசை, நேர்மையின்மை, கொள்ளை, அநாகரிகம், நம்பிக்கை துரோகம், துரதிருஷ்டம், வறுமை, சண்டை, தற்பெருமை, இதெல்லாம் நிரம்பி இருக்கும். அப்போ என்ன சொல்கிறார் பரீட்சித் மகாராஜ்? உன்னை நான் நாட்டுக்குள்ளே விட்டேனா இதெல்லாம் உருவாகும். ஆனால் உனக்கு ஒரு இடம் கொடுத்துதான் அவனை நீ சரணாகதி அடைஞ்சிட்ட. அப்போ என்ன இடம் கொடுத்தார் அவர் அப்படின்னா 4 இடங்கள் கொடுத்தார். 1, சூது. எங்கே சூது ஆடுறாங்களோ, பணத்தை வைத்து ஒரு விளையாட்டு விளையாடி அதன் மூலமாக நான் வெற்றி பெற்றால் இந்த பணம் எனக்கு, சூது 1. அடுத்து தகாத பாலுறவு, விபச்சாரம். திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய, அது காதலர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி,
அதற்கு பெயர் தகாத பாலுறவு, விபச்சாரம். இந்த இடத்துல நீ இருக்கலாம். இது எங்கே நடக்குதோ நீ அங்கே இருக்கலாம். சூது இடத்துல நீ இருக்கலாம். மது குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய இடத்தில், குடிப்பழக்கம் மட்டும்தான் இன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி வெரைட்டியாக இருக்குது. டெய்லி செய்திகளில் பார்க்குறோம் எந்த மாதிரிலாம் போதை வஸ்துகள் இருக்குது. இந்த மாதிரியான போதை வஸ்துகள் இருக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கலாம். கடைசியாக ஒரு மிருகத்தை வதை செய்து, ஒரு ஜீவராசியை வதை செய்து உண்ணக்கூடிய, மாமிசம் உண்ணக்கூடிய இடத்துல நீ இருக்கலாம். இந்த 4 இடத்துல நீ இருக்கலாம் அப்படின்ட்டார். அப்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல கலிபுருஷன் இருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கலிபுருஷனை ஆட்சி செய்து விட்ட காரணத்தினால் இவையெல்லாம் நம் நாட்டில் பெருவாரியாக இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்த இடங்கள்லாம் கொடுக்க எனக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க, ஆனால் இந்த இடங்கள்லாம் எங்கே இருக்குது, உங்களுடைய ஆட்சியில் எங்கே இருக்குது, எங்கே போய் சூது எங்கே இருக்குது, எங்கே போதை வஸ்துகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, எங்கே விபச்சாரம் இருக்குது, எங்கே மிருகவதை நடக்கிறது. ஒரு பசுவையும் ஒரு எருதையும் துன்புறுத்தினதுக்கே வெளில எடுத்துட்டார், உன்னை கொண்டுடுவேன். அப்போ எங்கே இருக்குது? நீங்கள் அப்படியே நீங்கள் எனக்கு எந்த இடத்துல தங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தா கூட எல்லா இடத்துலையும் நீங்கள் அம்பை எடுத்துக்கிட்டு நான் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பித்தேன்னா, கலியுகத்தை துவங்குவதற்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய துவங்கினால் என் கண்ணு முன்னாடி வில்லையும் அம்பையும் ஏந்தி நீங்கள் நிற்கிறதா நான் பார்க்குறேன். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஒன்று, இந்த 4 இடங்கள் இல்லை, இந்த 4 விதமான விஷயங்கள் இல்லை. இன்னொன்று, எங்கே இருந்தாலும் அதை தவிர நான் எங்கேயாவது இருந்தால் கூட நீங்கள் எங்கே பார்த்தாலும் வில்லையும் அம்பையும் ஏந்தி நிற்கிறீர்கள், நான் எங்கே இருப்பது? அப்போது எனக்கு இந்த 4 இடங்கள் வேண்டாம், 5வது ஒரு இடத்தை கொடுங்கள்னு கேட்குறாரு. 5வதாக ஒரு இடம் கேட்குறார். இந்த 4 விஷயங்களை தான் சில பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தில், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், இஸ்கானில் இந்த 4 விஷயங்களை பிரதானமாக வச்சார். யாராவது ஒரு பக்தர் கொஞ்சம் பக்தியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைத்தார்களே ஆனால், வாழ்க்கையில் மேலே போகணும், பக்தியில் மேலே போகணும், சும்மா நம்ம சம்பாதிக்கிற பணத்திலையும் பெறக்கூடிய புகழிலையும் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமாக நினைக்கக்கூடாது. ஆன்மீகத்திலையும் முன்னேற்றம் அடையணும் யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தகாத பாலுறவு, போதை பழக்க வழக்கங்கள், சூதாட்டம், மாமிசம் உண்ணுதல், இந்த 4 விஷயங்களுக்கு தடை விதித்தார். யார் இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, இன்னும் சில விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் மேலே இன்னும் சில நியமங்கள்லாம் இருக்குது. அந்த நியமங்கள்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தீட்சை கொடுப்பார். பிரபுபாதரும் சரி, பிரபுபாதருடைய சிஷ்யர்களும் சரி, ஒரு சிஷ்யரை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக நாம் ஒரு குருவிடம் சென்று எனக்கு தீட்சை கொடுங்கள், உங்களிடம் சரணாகதி அடையக்கூடிய சிஷ்யனான் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 4 விஷயங்களை பிரதானமாக பிரபுபாதர் வச்சார். இந்த 4 விஷயம், இதில் இந்த போதை பழக்கம் விஷயத்தில் டீ காஃபி கூட வருது. டீ காஃபி கூட குடிக்காமல் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தீட்சை. ஏன்னா பிரபுபாதர் இந்த 4 விஷயங்கள் தான் அதர்மத்தோடைய மேலான கொள்கையாக சொல்கிறார். அப்போ இந்த 5வது விஷயத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். பதம் 39 படிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம், அதாவது முதல் ஸ்கந்தம், அத்தியாயம் 17, ஸ்லோகம் 39. புனశ్చ யாச்சமானாய ஜாதரூபம் அதாத் பிரபுஹு ததோ நிருதம் மதம் காமம் ரஜோ வைரம் ச பஞ்சமம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் இஸ் டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீலா பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: கலிபுருஷன் இன்னும் ஒரு இடத்தை வேண்டியதால் தங்கம் இருக்கும் இடத்தில் வாழ அரசர் அவனுக்கு அனுமதி அளித்தார். ஏனெனில் தங்கம் இருக்கும் இடத்தில் பொய், குடிப்பழக்கம், காமம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவையும் இருக்கும். இது என்ன? அது எல்லார் வீட்லேயும் தங்கம் இருக்கே, எல்லார் வீட்லேயும் தங்கம் இருக்கே. தங்கம் இல்லாத வீடு இந்தியாவில் பார்க்க முடியுமா? தங்கத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை இருக்குது. அங்கே போய் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா, இதுலேருந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அளவுக்கு அதிகமான தங்கம் இருக்கும் இடத்தை பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக இந்த பணமும் இதை சேரும். தங்கம்னா தங்கம் மட்டும் இங்கே குறிப்பிடப்படலை, பொற்காசு. அந்த காலத்தில் தங்கம் தான் பணம், காசு. யார் அளவுக்கு அதிகமான தங்கத்தை சேர்த்து வைத்துள்ளார்களோ அப்படின்னு அர்த்தம். பெண்கள் அளவாக தங்க நகையை போட்டுக்கொள்ளணும்னு சொல்கிற பிரபுபாதர் இங்கே அளவாக உபயோகிக்கணும். அந்த தங்கமே அவங்களுக்கு மிகப்பெரிய பேராசையாக மாறக்கூடாது. இப்போ முன்னாடி சொன்ன பாருங்க, பேராசையால் நிறைய தங்கம் போட்டுக்கணும் அப்படின்னு. ஆண்கள் கூடுமான வரைக்கும் இந்த தங்கத்தை தன் உடம்பில் போட்டு ரொம்ப
அழகுபடுத்திக்கிறத அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக ஆன்மீகத்தில் யார் மேலே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதை செய்யணும். எல்லாருக்கும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. யார் ஆன்மீகத்தில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரொம்ப இந்த தங்கத்தெல்லாம் உடம்புல போட்டுக்கிட்டு தன்னை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப செய்யக்கூடாது. சிம்பிளாக என்ன தேவையோ அளவாக பெண்களுக்கு. ஆண்கள் அதையும் தவிர்க்கணும். உடம்பு ஃபுல்லாக தங்க, கையில் காலில் எல்லா இடத்துலையும் தங்க நகையை போட்டுட்டு சுற்றுறது ஒரு தற்பெருமையை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தில் இதில் லிங்க் ஆகுது. அதனால் என்ன சொன்னார்னா, தங்கம் இருக்கக்கூடிய இடத்த கொடுக்குறேன். இந்த 4 இடம் இல்லைன்னு நினைக்கிறியா, உனக்கு தங்கம் இருக்கக்கூடிய இடத்தை கொடுக்குறேன். ஏன்னா பணம் என்பது எவ்வளோ தங்கம் கையிருப்பு இருக்கோ அதை வச்சு தான் பணமே பிரிண்ட் பண்ணணும். ஒரு நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கோ அந்த தங்கத்தை வச்சு தான் பணம் அச்சடிக்க வேண்டும். ஆனால் சில இடங்களில் அதுக்கு மாறாக தங்கத்தை மீறி சில பேர் பணத்தை அச்சிடுறதுனால, பிரபுபாதா சொல்கிறார் பொருளறையில், அங்கே தான் இந்த பிரச்சனைகள் வருது. விலைவாசி உயர்கிறது. தங்கத்தை தாண்டி உன் இஷ்டத்துக்கு நீ உன் கையில் பவர் இருக்குன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக நீ பிரிண்ட் போட்டுகிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்னு சொன்னால், பணப்புழக்கம், அதாவது தீய பணப்புழக்கம், சரியான பணப்புழக்கம் இருந்தால் பிரச்சனை இல்லை. தீய வகையில் பணப்புழக்கம் அதிகமானால் விலைவாசி கூடும். பிரபுபாதர் இங்கே மென்ஷன் பண்ணுறார். அப்போது அதனால தான் அன்றைக்கி அந்த காலத்தில் பண்டம் மாற்று முறை இருந்தது. பணத்தை ரொம்ப பயன்படுத்தாமல் பண்டம் மாற்று முறை. நீ ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுக்குறேன், நீ ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுக்குறேன். அது என்னைக்கு பணமாக மாறியதோ, என்னைக்கு பொற்காசுகளாக மாற ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து இந்த கலிபுருஷனுடைய ஆதிக்கம் ஆரம்பிச்சிச்சு. கலியுகம் ஆரம்பித்தோன்னே இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பண்டம் மாற்று முறை தான். தங்கம் பெருசாக இல்லை. ராஜா எல்லாமே தங்கத்தில் வச்சுருந்தா கூட அவங்க குடும்பமான வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா, இதையெல்லாம் இறைவனுக்கு நிறைய செய்வாங்க. அந்த இறைவனுக்கு நிறைய செஞ்சு அந்த இறைவனுடைய விஷயத்துலேருந்து சில விஷயங்கள் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில் கலிபுருஷன் இன்னும் ஒரு இடத்தை வேண்டியதால் தங்கம் இருக்கும் இடத்தில் வாழ அரசர் அவனுக்கு அனுமதி அளித்தார். ஏனெனில் தங்கம் இருக்கும் இடத்தில் பொய், குடிப்பழக்கம், காமம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவை இருக்கும். பொய்னா என்ன? உங்கள்கிட்ட பணம் நிறைய இருந்தால் அவனை கடன் கேட்பான், இல்லைன்னு பொய் சொல்லுவேன். இது இயல்பு. அதனால் இது ஆரம்பம். அது பல வகையில் மாறி 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 வரும். அதனால் இந்த ஸ்லோகத்தில் தங்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்தார். அப்போ நம்ம தங்கத்துக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அளவான என்ன தேவையோ அதுக்கேற்ற ஒரு தங்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பதம் 40 படிக்கலாம். அமோனி பஞ்சஸ்தானானி ஹி அதர்மா பிரபவஹா கலிஹி ஔத்தரேயேன தத்தானி தவசத் தன்னிகேஷக்ருத். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ரிஷ்டிவன்கரை சேசி பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஷிலா பிரபுபாதர். பொருளுரை: இவ்வாறாக தங்கத்தை ஆதாரமாக கொண்டு கலியும் ஆரம்பமானது. தங்கத்தில் இருக்க இடம் கொடுத்த உடனே கலிபுருஷன் ஓகே கிடச்சிருச்சுரா ஒரு இடம் அப்படின்னு உட்காந்துட்டார். அவ்வளோதான், கலியுகம் ஆரம்பமாயிடுச்சு. பரீட்சித்து மகாராஜன் மாதிரி ஒரு உத்தமமான அரசன், ஒரு உத்தமமான சக்கரவர்த்தி, ஒரு அற்புதமான பாரம்பரியத்தில் பாண்டவர்களுடைய வழியில் வரக்கூடிய எத்தனையோ உயர்ந்த அரசர்கள் ஆண்ட அந்த குலத்தில் வரக்கூடிய பரீட்சித்து மகாராஜன் ஆட்சி செய்யும் போதே இந்த தங்கத்தில் இடம் கொடுத்த உடனே கலியுகம் ஆரம்பமாச்சுன்னா இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எனவேதான் உலகம் முழுவதிலும் நேர்மையின்மை, குடிப்பழக்கம், மிருகவதை மற்றும் விபச்சாரம் ஆகியவை அளவு கடந்துள்ளன. பாகவதம் சொல்லுது. ஸ்ரீமத் பாகவதம் எழுதப்பட்டது துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சிச்சு. அதாவது அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த வேதம், இது வேதத்துடைய சாரம். வேதத்துடைய சாரமாக வேதாந்த சூத்திரத்தை எழுதினார் வியாசதேவர். அந்த வேதாந்த சூத்திரத்துடைய சாரமாக ஸ்ரீமத் பாகவதம் எழுதினார். வியாசதேவர் எழுதுவதற்கு முன்ன வரைக்கும், அதாவது கலியுகத்துக்கு முன்ன வரைக்கும் வேதமாகட்டும், வேதாந்த சூத்திரமாகட்டும் அல்லது உபனிஷதம் எல்லாமே பொதுவாக வேதம் அதை நிறைய பிரித்தது வியாசதேவர். எப்படி இருந்ததுன்னா ஸ்ருதியாக இருந்தது, காதில் கேட்பாங்க விஷயம். இந்த பாகவதம்லாம் நான் இப்போ புக்கை படித்து உங்ககிட்ட பேசுகிறேன், இதே மறந்துடுவோம். ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை, காதில் கேட்டு 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 மனசில் இருக்கும். நான் ஃபுல் பாகவதத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு, இல்லை வேதத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த வேதத்தை இன்னொருத்தருக்கு பாராயணம் பண்ணுவேன், அவர் இன்னொருத்தருக்கு பாராயணம் பண்ணுவார். இப்படி மனிதர்களுடைய அறிவு அன்னைக்கு சுத்த சத்வ நிலையில் இருந்தது, ரொம்ப தூய்மையான நிலையில் இருந்தது. ஆனால் கலியுகம் ஆரம்பித்த உடனே
இந்த பொறாமை, பேராசை, நாகரிகம் இல்லாத தன்மை, வறுமை, அதாவது இன்னொருத்தர் மேலே தயை இல்லாத போகுது, இந்த மாதிரி காரியங்கள் ஆரம்பித்த உடனே அது அப்படியே டம் ஆயிடுச்சு. அதனால் கலியுகம் ஆரம்பமானோன்னா உலகம் முழுக்க நேர்மையின்மை ஆரம்பமாகிவிட்டது. நேர்மையே கிடையாது, யாருக்குமே எந்த விஷயத்திலும் நேர்மையின்மை இல்லை. அதாவது இந்த 4 வர்ணங்கள், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன், இந்த 4 பேரும் தன்னுடைய அந்த வர்ணத்திற்கு உள்ள விதிமுறைகளை கடைபிடித்து வந்தார்கள். அந்த தர்மத்தை கடைபிடித்து அங்கே நேர்மையின்மை போச்சு. ஒரு பிராமணன் செய்யக்கூடிய கடமையை விட்டான், ஒரு சத்திரியன் செய்யக்கூடிய கடமையை விட்டான், ஒரு வைசியன் செய்யக்கூடிய கடமையை விட்டான். ஒரு பிராமணன் செய்யக்கூடிய கடமையை விட்டான் அப்படின்னா நாட்டுக்காக வாழக்கூடியவன், நாட்டு மக்களுக்காக வாழக்கூடியவன் தனக்காக வாழத் தொடங்கினான். தன்னுடைய வாழ்வை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய சுயநலத்திற்கு அவன் பணத்தின் பின் சென்றான். சத்திரியர்கள், நாட்டை ஆளக்கூடிய சத்திரியர்கள், பிராமணர்களை பாதுகாக்க வேண்டிய அந்த சத்திரியர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல், நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் தன்னுடைய சுகபோக விஷயத்தில் அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தான். வைசியர்கள் உற்பத்தி செய்து மக்களுக்கு சுத்தமான வஸ்துக்களை கொடுத்து நியாயமான விலையில் கொடுக்க வேண்டியவன் போலி கலப்படத்தை உண்டாக்கினான், அதிகமான விலைக்கு கொடுத்தான். 4வது இருக்கக்கூடிய அந்த சூத்ரன் இந்த மேலே இருக்கக்கூடிய 3 வர்ணங்களுக்கும் சேவையாக செய்து தன் முதலாளிக்கு உண்மையானவனாக இருந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தன் முதலாளிக்கு உண்மையானவனாக இல்லை. கை நீட்டி சம்பளம் வாங்கினாலும் தன்னுடைய முதலாளி எதிரியாக பார்த்தான். இப்படி இந்த 4 வர்ணங்களிலும் நேர்மையின்மை தலையெடுக்க துவங்கியது. குடிப்பழக்கம் உருவானது, போதை பழக்கங்கள் உருவானது, மிருகவதை, நாவின் சுவைக்காக மிருகத்தை கொல்லத் துவங்கினான். வாயில்லா ஜீவராசிகளை நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ சிங்கத்துக்கிட்ட காட்டில் போனால் உன்னை அடித்து கொல்லும். அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவேன். ஒரு ஜூ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெல்லியில் ஒரு ஜூவில் ஒருத்தன் விழுந்துட்டான், புலியோடைய அந்த குகைகளில். எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த புலி பக்கத்தில் நிற்குது, எல்லாருக்கும் தவிப்பு, ஐயோ அந்த புலி கொண்டுடக்கூடாதே, அவனை காப்பாற்றணுமே. அந்த வீடியோவை பார்க்க முடியல. இதே மாதிரி தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடும், ஒவ்வொரு கோழியும், ஒவ்வொரு பன்றியும், ஒவ்வொரு பசுவும், ஒவ்வொரு எருமையும் உன் கண்ணு முன்னாடி வச்சு மிஷின்லேயும் கையில் அருவாள்லையும் வெட்டி கொண்டுக்கிட்டு இருக்கியே, அதோடைய மனநிலை எப்படி இருக்கும்? பாவம் யோசிச்சு பாரு. உனக்கு சாப்பிட என்ன இறைவன் எதுவும் கொடுக்கலையா? பட்னி கிடக்கிறியா நீ? கேட்டால் உடனே அதெல்லாம் சாப்பிட்டா தான் புரோட்டீன். இதெல்லாம் சாப்பிடாம, இந்த பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடியவர்கள் 100 வயது வரை வாழ்ந்தார்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். சும்மா ஐசியூவில் போய் பெட்டில் போய் படுத்துட்டு மூக்குலையும் காதுலையும் வாயிலையும் வயிறுலையும் டியூப்பு போட்டுலாம் வாழலை. கடைசி வரைக்கும் நல்லா இருந்து வீட்டில் படுத்து உறவினர்கள் முன்னா ஆசீர்வாதம் பண்ணி இறைவனை வேண்டி நாம சங்கீர்த்தனம் செய்து தன்னுடைய உடலை விட்டிருக்கிறார்கள். ஆக இந்த மிருகவதை, விபச்சாரம், தகாத பாலுறவு, ஒரு ஒழுங்கு விதிமுறைகள் இல்லாத ஒரு வேறொரு பாலினத்தோடு இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்ன சொல்கிறது, பிரபுபாதன் சொல்கிறார், இந்த மாதிரி உத்தரையனுடைய மகனான பரீட்சித் மகாராஜனுடைய மொழிபெயர்ப்பு என்னன்னா, இவ்வாறாக உத்தரையின் மகனான பரீட்சித் மகாராஜனின் உத்தரவுப்படி கலிபுருஷன் இந்த 5 இடங்களிலும் வாழ அனுமதிக்கப்பட்டான். 4 இடங்கள் இல்லைனாலும் 4 இடத்துல வாய்ப்பு கொடுத்தார். 5வதாக தங்கம். இந்த தங்கத்தில் இருக்க ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 விஷயங்களும் அதிகரிக்கப்பட்டது. இந்த 5 இடத்துலையும் அவன் ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கினான். அதுதான் பிரபுபாதர் பொருள் சொல்கிறார். இதை ஆதாரமாக கொண்டு நேர்மையின்மை ஆரம்பிச்சது, குடிப்பழக்கம் ஆரம்பிச்சது, மிருகவதை ஆரம்பிச்சது, விபச்சாரம் ஆரம்பிச்சது. இதெல்லாம் அளவு கடந்து போக ஆரம்பிச்சது. தீமையை ஒழிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ, இந்த உலகத்தில் தீமை ஒழிய வேண்டும், மக்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், உறவுகளுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்படாமல் சொந்த பந்தங்களோடு நிம்மதியாக வாழ வேண்டும், மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்றால் இந்த 4 விஷயங்களும் ஒழிக்கப்பட வேண்டும். சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலுறவு, மிருகவதை, இந்த 4 விஷயம் ஒழியலைன்னா
நீ என்ன பண்ணாலும் மனிதர்களுக்கு திருப்தி அடையாது. நீ பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கியே, நீ இன்னொரு ஜீவராசியை துன்புறுத்திக்கிட்டே இருக்கியே, நீ போதை வஸ்து எடுத்து எடுத்து உன்னுடைய ஆத்மாவை கொண்டுகிட்டே இருக்கியே, நீ தகாத பாலுறவில் ஈடுபட்டு உன்னுடைய மனசையும் கெடுத்து தேவையில்லாத சந்ததியை உருவாக்குறியே, சூது ஆடி 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 பணத்து மேலே மோகத்தை உருவாக்கிட்டே இருக்கியே. ஏன்னா கலிபுருஷன் முதல்ல ஒரு இடத்துல உட்காரணும்னா மனசில் தான் உட்காருவான். அந்த மனசில் போய் உட்கார்ந்து அந்த மனசை கெடுத்து தான் அந்த 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 ஒரு ஒரு ஜீவராசியை ஒரு காரியத்தை செய்ய வைப்பான், ஒரு மனிதனை ஒரு காரியத்தை செய்ய வைப்பான். இதுக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜ் ஆட்சி காலத்தில் இது இல்லாதனால அந்த மனசில் அவனால் எந்த ஆதிக்கமும் செலுத்த முடியல. தங்கத்தில் போய் உட்காந்தான், தங்கத்திலேருந்து ஒவ்வொன்றா செலுத்தி மனசில் கூடிய அந்த விஷயங்கள்லாம் உருவாக்கிட்டான். ஆக பிரபுபாதர் இங்கே பொருளுரையை சொல்கிறார், தீமையை ஒழிக்கணும்னு யார் ஒருத்தர் ரொம்ப ஆவலாக இருக்காங்களோ அவங்க முதல்ல இந்த 4 விஷயங்களை அவங்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும். இந்த யோசனையை எல்லாரும் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நாடு நன்றாக இருக்கும். அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி அடியேனுக்கும் இதெல்லாம் எவ்வளவு தீமையான விஷயம்ன்றது ஓரளவு தெரியும், இந்த அளவுக்கு தெரியாது. இதெல்லாம் பிரபுபாதர் முதல்ல ஒழிச்சார். இஸ்கானில் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் முதல்ல அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இதை ஒழிச்சார். அமெரிக்காவில் போனார். அமெரிக்காவில் இந்த 4 விஷயங்கள் தான் மேலான விஷயம். சூது, கேம்பிளிங், அங்கே இல்லாத கேம்பிளிங்கா, அவ்வளவு கேம்பிளிங் இருக்குது, சூதாட்ட கூடங்கள் இருக்குது. அடுத்து போதை பழக்க வழக்கங்கள்லாம் என்ன, அவங்க மென்று துப்புனது தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து தகாத பாலுறவு, ஒருவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதே ஒரு பெரிய விஷயம் அங்கே. அதுக்கப்புறம் மாமிசம் சொல்லவா வேணும். ஆனால் இந்த 4 விஷயங்களை ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு நாட்டுக்குள்ளே போய் அந்த காலத்திலே எல்எஸ்டின்னு ஒரு மோசமான ஒரு போதை ஊசியை எடுத்துக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே பிரபுபாதர் போய் அவங்க மனசில் இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே இந்த மந்திரத்தை பதிய வச்சு அதை ஜபம் பண்ண வச்சு முதல்ல அவங்க மனசுக்குள்ளேருந்து கலிபுருஷனை வெளியே ஓட்டினார். ஹரிநாமத்தை கொடுத்து அவன் மனசுலேருந்து கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தை குறைச்சார். இந்த 4 விதிமுறைகளை கடைபிடிக்க வச்சு மொத்தமாக ஓட்டிட்டார். தைரியமாக சொல்லலாம், இஸ்கானில் இந்த 4 விஷயங்கள் இல்லை, பிரதானமாக இல்லை, கண்ணுக்கு தெரிந்தவரை இல்லை. அதனால் ரொம்ப அழகாக பிரபுபாதர் இந்த அமெரிக்கா போய், ரஷ்யா போய், ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போய் ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த 4 விஷயங்கள்லேருந்து எடுத்து கலிபுருஷனை ஓட்ட வச்சு அவங்களெல்லாம் இன்றைக்கி ஆச்சாரியராக மாற்றியிருக்கார். அடியனுடைய ஆச்சாரியனும் ஒரு ஃபாரினர் தான். ஆனால் அவருக்கு சிஷ்யனாக இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒருத்தனா. ஏன்னா அந்த அளவுக்கு சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர். எப்போவுமே தன்னுடைய குருவான ஆச்சாரியான பிரபுபாதருடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள், எதை செஞ்சாலும் கிருஷ்ணரை ஒத்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்கள். அப்போ எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த 4 விஷயங்களை பிரபுபாதர் இந்த அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் இஸ்கானில் இந்த 4 விஷயங்களை எடுத்ததுனால எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் பிரபுபாதர் சொல்கிறார், தீமையை ஒழிக்கணும்னு எந்த ஒரு தலைவன் நினைக்கிறானோ அவன் முதல்ல இந்த 4 விஷயத்தை ஒழிக்கணும். இந்த 4 விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு அரசாங்கமே இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு போதை பழக்க வழக்கங்கள், குடிப்பழக்கத்தெல்லாம் அரசாங்கமே செஞ்சால் அங்கே கலிபுருஷனுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அதனால் கலிபுருஷன் தங்கம் இருக்கக்கூடிய இடத்த கொடுத்தா 5 இடங்களை கொடுத்தார். இந்த 5 இடங்களில் கலிபுருஷன் ஆதிக்கம் துவங்கியது. அதனால் நாம் என்ன செய்யணும், இந்த 4 விஷயங்களை விட்டுருங்க. இந்த தங்கம் என்று வரக்கூடிய விஷயத்தில் அளவாக என்ன தேவையோ, ஒரு திருமணம் என்றால் ஒரு தங்கம், அது அளவாக, அதில் ஜாஸ்தியாக டவுரி கேட்குறது, ஜாஸ்தியாக நான் இவ்வளோ தங்கம் போட்டு காட்டுறேன் பாரு, நான் உடம்புல தங்கம் போட்டு நான் எவ்வளோ பணக்காரன்றதை காட்டுறேன் பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அங்கே கலிபுருஷனுடைய ஆதிக்கம் இருக்கும். ஆகவே வைஷ்ணவர்கள், கிருஷ்ணபக்தியில் இருப்பவர்கள், ஆத்ம ஞானத்தை பெற்று ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தங்கத்தில் ஈடுபாடை முழுவதுமாக குறைத்து கொள்ள வேண்டும்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. இனி வரக்கூடிய நாட்கள்லையும் இப்போ கலிபுருஷன் இந்த ஆதிக்கத்துக்கு வந்துட்டார். இனி எப்படி பரீட்சித்து மகாராஜாவுடைய ஆட்சி காலங்கள் மாறி எப்படி பரீட்சித்து மகாராஜா இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு செல்கிறார் என்பதை வரக்கூடிய ஸ்லோகத்தில் பார்க்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. जय जगद्गुरु श्रील प्रभुपाद ग्रंथराज श्रीमद् भागवतम की जय.